அதிசயங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. இன்றைய தினம் செய்வினையால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. இவங்க வந்துட்டு நிறைய நாளா காசு செலவு பண்ண முடியாது. அதனால வீட்ல இருந்தே ஏதாவது சொல்யூஷன் தேடுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. ஆனா இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீட்ல தினம் காலையில, சாயந்தரம் 2 வேளையும் மறக்காம தீபம் ஏத்துங்க. குலதெய்வத்துடைய ஃபோட்டோ வச்சு அதற்கு முன்னாடியே நீங்க தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நான் ரெகுலரா சொல்லுவேன். அப்படி இல்ல, என்னால போக முடியல அப்படின்றவங்க குலதெய்வத்துடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ண சொல்லுவேன். ஆனா, மாதத்துக்கு ஒரு முறையாவது அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி ஒரு உக்கிரமான பெண் தெய்வம் அல்லது காவல் தெய்வம் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அடிக்கடி. இது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட செய்வன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்ப குடுக்காது. அதே மாதிரி வீட்ல இருந்து நீங்க லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் வந்துட்டு உங்க தலைய சுத்தி ரிவர்ஸ்ல சுத்திட்டு, ஒரு செவ்வாய்க்கிழமை, மிருகஷீரோட நட்சத்திரம் நாள் அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமையோட மிருகஷீரோட நட்சத்திரம் வருது இல்லையா? அந்த மாரி நாள் அன்னைக்கு செய்யலாம். அதேபோல ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். சனிக்கிழமையும் செய்யலாம். இந்த மாரி தினங்கள்ல நீங்க லெமன் வந்து வீட்ல சுத்தி போட்டு, நீங்க காலால மிதிச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள வந்து கை, கால் கழுவிட்டு வந்துடணும். இந்த மாரி பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு இந்த செய்வினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும். அதே மாதிரி உக்கிரமான பெண் தெய்வம் கோயிலுக்கு போகும்போது, திரிசூலத்துல 3 லெமன்கள் எடுத்துட்டு போயிட்டு, உங்களுக்கு இவங்க தான் செஞ்சிருக்காங்க, இவங்களோட தான் எனக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு உறுதியா தெரியும்னா, அவங்க பேரையே சொல்லி நீங்க சொல்லிட்டு வரலாம். அந்த 3 திரிசூலத்திலயும். இல்ல எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னா, என் பேர் தெரியலனாலும், நீங்க யார் எனக்கு செய்திருந்தாலும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு அவங்க செஞ்சது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அவங்க செய்த வினை அவங்களையே சேரணும் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து அந்த 3 திரிசூலத்திலயும் வந்து அந்த 3 லெமன்கள சொருகிட்டு வரும்போது, வேண்டுதல் அம்மன் கிட்ட வச்சுட்டு வரும்போது, கட்டாயமா உங்களுக்கு அந்த செய்வினை தோஷங்கள் எது இருந்தாலும், அவங்களுக்கே ரிப்பீட் அடிக்கும். உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் குடுக்காது. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு வந்து அது கிளியரே ஆகல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணா அந்த தோஷம் கிளியர் ஆகும்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நார்மலா நல்லபடியா போயிட்டு இருக்க ஃபேமிலில திடீர்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, அந்த ஜாதகத்துல ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ லக்னம் மற்றும் 7ஆம் இடத்துல ராகு கேது பயணம் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுங்க. அதே மாதிரி சந்திரன் அல்லது சந்திரனுக்கு நேர் எதிர் 7ஆம் இடத்துல ராகு கேது பயணம் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த இடங்கள்ல ராகு கேது பயணம் பண்ணும்போது இந்த இந்த காலகட்டங்கள்ல தான் கண்டிப்பா வந்து கணவன் மனைவி இடையே வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி அந்த லக்னம் மற்றும் 7ஆம் இடத்துல ராகு கேது போகி அதே மாதிரி ராகு தசையோ ராகு புத்தியோ கேதுவுடைய தசையோ கேது புத்தியோ போகும்போது அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிக அளவுல டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போற சூழ்நிலைகள் உருவாக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில நீங்க போயிட்டு காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், அதே மாதிரி நாகம் சம்பந்தப்பட்ட கோவில்கள், இது எல்லா கோவிலுக்கும் நீங்க இதுல உங்களுக்கு எது வந்து பக்கமா இருக்கோ அந்த நாகம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலமரமும், வேப்ப மரமும் சேர்ந்து அரச மரமும், வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல கீழ வந்து விநாயகர் கோவில் இருக்கும் அடியில. அந்த மாரி கோவில்களுக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா, நெறைய இடத்துல பார்த்திருக்கேன். விநாயகர் கோவில் பக்கத்துல வந்து நாக சிலைகள் இருக்கும். அந்த இடத்துல ஒன் க 9 சுத்து கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து 9 சுத்து சுத்திட்டு வரணும். என்னைக்கு சுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுத்திட்டு வரலாம். இத தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போதும், ராகு கால டயத்துல அந்த ராகு கேதுவுடைய சிலைகளுக்கு அ பூஜைகள் பண்றது, அபிஷேகம் பண்றது, பிளஸ் வந்து பூஜைகள் பண்றது. இதுவும் பண்ணிட்டு வரலாம். இந்த மாரி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும். ஓகேங்களா? அதே மாரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ஆ ராகு கால பூஜை பெண்கள் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது பண்ணிட்டு வரும்போது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும். இதுல செவ்வாய் வந்து கெட்டு போயிருக்கு. அதாவது செவ்வாய் வந்து முடக்கா இருக்கு, திதி சூன்யமா இருக்கு, செவ்வாய் வந்து 6 to 12ல இருக்கு அப்படின்னும்போது, செவ்வாய் கிழமைய தவிர்த்துட்டு, மத்த நாட்கள்ல நீங்க ராகு கால பூஜை செய்யறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முருகருக்கு மல்லிகைப்பூ வாங்கி மாலை 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மல்லிகைப்பூ வீட்லயே கட்டி அத எடுத்துட்டு போய் மாலையா தொடுக்கணும். கேதுவுடைய புத்தி போயிட்டு இருக்கு. கேது வந்து லக்னத்திலயோ 7ஆம் இடத்திலயோ போயிட்டு இருக்கு அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, மல்லிகைப்பூ வாங்கி அத கட்டி வீட்லயே கட்டி எடுத்து போய் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போட்டுட்டு வரும்போது, கண்டிப்பா இந்த தோஷங்கள், பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும். அதே மாரி மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து பண்ணணும். அங்க செவ்வரளி மாலை வந்து ஆண் எடுத்துட்டு போய் போட்டுட்டு வரலாம். ஆண்கள் வந்து
செவ்வரளி பூ எடுத்துட்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு தொடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அது வீட்லயே கட்டிட்டு கொண்டு போய் போடணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ராகு கேதுவுக்கான தாக்கங்கள் குறைவாகும். இதுல லக்னத்துல மாந்தி இருக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் கோச்சார காலகட்டங்கள்ல. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடணும். மாந்தி இருக்கு, லக்னத்திலேயே மாந்தி இருக்கு, அதுக்கு மேல ராகு கேது வருது அப்படின்னும் போது நீங்க திருவாலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அங்க அன்னதானங்கள் பண்ணிட்டு வரும்போது கட்டாயமா இந்த தோஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆகும். கணவன் மனைவி இடையே வந்து பிரச்சனைகள் முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.